ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பாஸ்போர்ட் சம்மந்தமான ஒரு முக்கியமான அறிவு தான் பார்க்க போகிறோம். ஸோ பழைய பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்க, அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில், சப்போஸ் என்னோடய பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சிருச்சு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பாஸ்போர்ட்டில் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் நான் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது அட்ரஸாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த், நேம், இது எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் ரீஇஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதுக்கு எல்லாமே பண்ணுறது, அதாவது நம்ம ரினியூவல் பண்ணாலும் சரி, அல்லது தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புது பாஸ்போர்ட் வாங்குகிறோம் அப்படின்னாலும் சரி, ஸோ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோம், டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே சேஞ்சஸில் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணலாம். வெறும் 1500 நம்ம செலவு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பாஸ்போர்ட் வீட்டுக்கே தேடி வந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க. நீங்கள் மொபைல் யூஸராக இருந்தாலும் சரி, அல்லது பிசி, டெஸ்க்டாப் எதுனாலும் சரி, ப்ரௌசர் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நான் இதோட லிங்க்கை, அஃபீஷியல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் லிங்காக வரும் www.passportindia.gov.in அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் சேவா, அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதை ஓகே கொடுத்துமே அந்த அஃபீஷியல் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த அஃபீஷியல் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாப்அப் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இந்த பாப்அப் எதுக்காக அப்படின்னா தக்கல் புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நியூ யூசர், எக்ஸிஸ்டிங் யூசர், செக் அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி, ட்ராக் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நியூ யூசர் தான் கொடுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த பாஸ்போர்ட் சேவாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்ளை பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் யூசர் லாகின் கொடுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூ யூசர் கொடுத்துங்க. ஸோ நான் நியூ யூசர் கொடுத்துக்கிறேன். ஸோ யாராக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து உங்களோட பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நியூ யூசர் கொடுத்து தான் பண்ணணும். சப்போஸ் என்னோடய பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சு அப்படின்னாலுமே நியூ யூசர் கொடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது நீங்கள் அட்ரஸ் மாற்றுறீங்க, நேம் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஸோ டேட் ஆஃப் பர்த் மாற்றுறீங்க அப்படின்னாலுமே நியூ யூசர் கொடுத்துங்க. நியூ யூசர் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் டு அப்ளை அட், அதாவது நீங்கள் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும். பாஸ்போர்ட் ஆஃபீஸு அது டிஃபால்ட்டாக கிளிக்கில் தான் இருக்கும். அடுத்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ், இதில் உங்களோட பாஸ்போர்ட் ஆஃபீஸ், நியரஸ்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. சப்போஸ் எனக்கு கோயம்புத்தூர் அப்படின்னா நான் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிவன் நேம், அதாவது உங்களோட நேம் கரெக்டாக என்டர் பண்ணிங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு வேறு யாருக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி தரலாம். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், ஸோ யாருக்கு வேணாலும் அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ப்ராசஸ் மட்டும்தான். சப்போஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வீட்டில் யாராவதுக்கு அப்ளை பண்ணி தரீங்க அப்படின்னாலுமே ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுட்டு உள்ளே போய்ட்டு அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கலாம். அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ இப்போது என்னோடய நேம் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்துட்டேன். அடுத்து சர்நேம் நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்கள் ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு மட்டும் நம்ம கொடுத்தா ஓகே. அடுத்து டேட் ஆஃப் பர்த் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. டேட்டு, மந்த்து, இயர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, கிவன் இமெயில் ஐடி அப்படின்னு இருக்கும். ஸோ நான் இப்போ இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா do you want your login ID to be same as in email ID, அதாவது உங்களோட இமெயில் ஐடி தான் உங்கள் லாகின் ஐடியாக வச்சுக்கிறீங்களா அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. ஸோ நான் நோ கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செக் அவைலபிலிட்டி, அதாவது நீங்கள் கொடுக்குற லாகின் ஐடி ஆல்ரெடி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டெலாம் கொடுக்கணும். நான் இப்போது என்னோட லாகின் ஐடி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் லாகின் ஐடி செட் பண்ணிவிட்டேன். லாகின் ஐடி இஸ் அவைலபிள், அதாவது நான் செக் அவைலபிலிட்டி கேட்டேன். ஸோ அவைலபிள் இருக்குது அப்படின்னு அங்கே வந்துருச்சு பார்ப்போம். அதுக்கடுத்து பாஸ்வேர்டு நான் செட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டேன், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். அடுத்தது ஹிண்ட் கொஸ்டின், அதாவது கொஸ்டின் கேட்குறாங்க நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா? சப்போஸ் உங்களால் லாகின் பண்ண முடியல ஃபியூச்சரில் அப்படின்னா இந்த கொஸ்டினில் ஏதாவது ஒரு கொஸ்டினில் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பர்த் சிட்டி அப்படின்னு இருக்கும், நான் அதை கொடுத்துட்றேன். அது நான் என்னோடய சிட்டி கொடுத்துட்றேன். சரிங்களா? கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் டவுன் வாங்க. டவுன் வந்து மேலே என்டர் த கேரக்டர்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. ஸோ நான் அந்த கேப்சாவை இப்போ என்டர் பண்ணிட்டேன். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும், நான் ரிஜிஸ்டர் கொடுத்தேன். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க மெயில் ஐடி அல்லது டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட லாகின் ஐடி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும், ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் ரிஜிஸ்டரிங் ஆன் த பாஸ்போர்ட் சேவா போர்ட்டல். Activate your account. Please click the link in the email. Send your email ID. The link will be activate only 9/4/2024. அதாவது ஒரு 8 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க.
ஸோ நீங்கள் இப்போ மெயில் ஐடி போய் செக் பண்ணுங்கள். கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கும் பாஸ்போர்ட் சேவாவிலேருந்து, அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்னோடய மெயிலுக்கு போகிறேன். ஸோ மெயிலுக்கு போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் சேவாவிலேருந்து ஃபஸ்ட்டு மெயிலாக நமக்கு வந்திருக்கும். சரிங்களா, இருங்க உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு மெயிலாக ரிசீவ் ஆயிருக்கு passport.admin அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் ஓகே கொடுத்துறேன். அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ட்ராப் டவுன் வாங்க. ட்ராப் டவுன் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லிங்க்கே நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ அதை ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. என்டர் யுவர் யூசர் ஐடி நீங்கள் அங்கே என்ன கொடுத்தீங்களோ அந்த யூசர் ஐடி நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்னோடய யூசர் ஐடி நான் என்டர் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய யூசர் ஐடி என்டர் பண்ணிட்டேன். அடுத்து சப்மிட் அப்படின்னு இருக்கும். நான் சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்ததுமே ஒரு அக்கௌண்ட் ஹேஸ் பின் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இருக்கும். ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட், அதாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது பாஸ்போர்ட் சேவாவில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். சரிங்களா, ஸோ இதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறது தான். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் விசிட் பாஸ்போர்ட் சேவா போர்ட்டல் அப்படின்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதை ஓகே கொடுத்துமே மறுபடியும் உங்களோட லாகின் ஐடியை நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்னோடய லாகின் ஐடி என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு இருக்குது. கண்டினியூ கொடுத்தேன். ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்துட்டேன். கண்டினியூ கொடுத்துமே மறுபடியும் பாஸ்வேர்டு நம்ம என்டர் பண்ணோம். அதாவது நம்ம ஆல்ரெடி செட் பண்ண பாஸ்வேர்டை நம்ம இங்கே இப்போ என்டர் பண்ணிடுறோம். என்டர் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை நான் அப்படியே என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படின்னு இருக்கும். நான் லாகின் கொடுத்துட்றேன். ஸோ லாகின் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அல்லது ரீஇஸ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். ஸோ அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். இதில் கிளிக் ஹியர் டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 by 1 நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார், அதாவது ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, புதுசாக நான் பாஸ்போர்ட் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அடுத்தது ரீஇஸ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏதாவது உங்களுக்கு தொலைஞ்சிருச்சோ அல்லது எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சோ, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரீஇஸ்யூ அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் ரீஇஸ்யூ ஸ்பெசிஃபை தி ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ரீஇஸ்யூ செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சேஞ்ச் இன் எக்ஸிஸ்டிங் பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா. அதுக்கடுத்து டேமேஜ்டு பாஸ்போர்ட், உங்களோட பாஸ்போர்ட் டேமேஜ் ஆகிடுச்சா. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பேஜ் தீர்ந்துருச்சா. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சா. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி எக்ஸ்பயர்ட் மோர் தென் 3 years ago, அதாவது 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சா உங்களோட பாஸ்போர்ட் வேலிடிட்டி முடிஞ்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா வேலிடிட்டி எக்ஸ்பயர்ட் வித்தின் 3 years, அதாவது 3 வருஷத்துக்குள்ளே உங்களோட பாஸ்போர்ட்டு வேலிடிட்டி முடிஞ்சதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷனோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இதில் பாருங்கள், நான் 2 ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும். நான் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறேன், ஸ்பௌஸ் நேம் கொடுக்குறேன், சிக்னேச்சர், இது எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் 3மே ஒரே இதில் ஒரே அட்டம்ப்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதை கொடுத்துட்டேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா நார்மலாக தக்கல் அப்படின்னு இருக்கும். நார்மல் அப்படின்னா வித்தின் 15 days உங்களுக்கு வந்து நார்மல் பாஸ்போர்ட் வந்துடும். தக்கல் அப்படின்னா 5 to 7 days உங்களுக்கு பாஸ்போர்ட் ரிசீவ் ஆயிரும். ஓகேங்களா, நான் நார்மலே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்லெட் டைப், அதாவது 36 பேஜில் உங்களுக்கு வேணுமா 60 பேஜில் வேணுமா அப்படின்னு. ஸோ நான் 36 பேஜே கொடுத்துக்கிறேன். 36 பேஜ் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஸோ கிவன் நேம், அதாவது உங்களோட நேம் எப்படி இருக்கும், அதாவது ஆல்ரெடி பாஸ்போர்ட் வச்சுருப்பீங்க, அந்த பாஸ்போர்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த மாதிரி அப்படியே நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. ஸோ நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு அடுத்து சர்நேம் அப்பாவோட நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெண்டர் செலக்ட் பண்ணணும், மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். டு யூ ஹேவ் பின் எனி அதர் நேம்ஸ் அப்படின்னு, வேறு ஏதாவது உங்களுக்கு பெயர் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு கொடுத்துருங்க, நோன்னு கொடுத்துருங்க. ஸோ அதே டு யூ ஹேவ் சேஞ்ச் யுவர் நேம், உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணுறீங்களான்னா இல்லை அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் பக்கத்துலேயே ஒரு காலண்டர் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர், டேட் இது எல்லாமே எக்ஸாக்டாக கொடுத்துங்க. எக்ஸாக்டாக கொடுத்துட்டு ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இஸ் யுவர் பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னா, ஸோ நீங்கள் வெளிநாட்டில் பிறந்தீங்களா அப்படின்னா எஸ்னு எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க. அடுத்தது பிளேஸ் ஆஃப் பர்த், வில்லேஜ் ஆர் டவுன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து அந்த என்னோடய வில்லேஜ் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து ஸ்டேட் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட், நான் தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன். அடுத்து டிஸ்ட்ரிக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ், ஸோ மேரிடா அன்மேரிடா, விடோவா டிவோர்ஸ்டா இது எல்லாமே இருக்கும். சிங்கிள்னா சிங்கிள்,
மேரிட்னா மேரிட் கொடுத்துங்க, மேரிட் கொடுத்துங்க. சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பை அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்தது பர்த்தா, ரிஜிஸ்ட்ரேஷனுக்காகவா அல்லது டிசைனுக்காகவா அப்படின்னு இருக்கும். நான் பர்த் கொடுத்துட்றேன். பேன் நம்பர் இருந்ததுன்னா பேன் கொடுத்துங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி கொடுத்துங்க. இது எல்லாமே ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருந்ததுன்னா கொடுக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டைப், ஸோ அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்துங்க. ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கீங்களா, ஸ்டேச்சுரி பாடியா, அதுக்கப்புறம் ப்ரைவேட்டில் இருக்கீங்களா, ஸோ உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இஃப் எய்தர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் சர்வன்ட் அப்படின்னு இருந்தால் அதையும் கொடுத்துங்க. ஸோ நோன்னா நோ கொடுத்துங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். கிராஜுவேட்டா அண்ட் எபோவா, அடுத்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டா ஆர் எபோவா, ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆர் எபோ, பிட்வீன் 8th and 10th 9th, ஸோ அதெல்லாம் கொடுத்துங்க. நான் கிராஜுவேட்னா கிராஜுவேட் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் அப்ளிகண்ட் எலிஜிபிள் ஃபார் நான் இசிஆர் கேட்டகரி, அதாவது வெளிநாட்டு வாழ் இந்தியரா அப்படின்னா ஸோ நீங்கள் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துங்க. சப்போஸ் நான் இசிஆர் தான், நான் எஸ் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா விசிபிள் டயக்னோசிசிங் மார்க், அதாவது உங்கள்கிட்ட ஏதாவது அங்க அடையாளங்கள் மச்சங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துங்க. நான் இப்போ அதை கொடுத்துக்கிறேன். ஸோ நான் அதை கொடுத்துட்டேன். மச்சம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கொடுத்து வேலிடேட் பண்ணணும். நான் இப்போ என்னோடய ஆதார் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதாவது நான் இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபாதர் நேம், அதாவது உங்களோட ஃபாதர் நேம், ஃபாதரோட ஃபாதர் நேம், சர் நேம், இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கொடுத்துங்க. ஸோ சர் நேம் இல்லை அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் மதர் நேமும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லீகல் கார்டியன் யாராவது இருக்காங்க அப்படின்னா அதை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ஸ்பவுஸ் நேம் கம்பல்சரி, ஏன்னா நம்ம முன்னாடி மேரிடுன்னு கொடுத்து வந்துட்டோம், அதனால் நம்ம கம்பல்சரி ஸ்பவுஸ் நேம் கொடுத்தாகணும். அதையும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் பாஸ்போர்ட் டைப்பு, அப்ளிகன் டைப்பு, ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வரோம். ஸோ எல்லாமே ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் அட்ரஸ் அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துங்க. நான் நோ கொடுத்துட்டேன். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஹவுஸ் அட்ரஸ் கேட்குது, சரிங்களா, நான் அதை கொடுத்துட்றேன். அதை கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டைப்பு, நான் வில்லேஜ் டைப்பும் கொடுத்துட்றேன். வில்லேஜும் கொடுத்தாச்சு. ஸோ ஸ்டேட்டு அதே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி வந்துடும். அடுத்து டிஸ்ட்ரிக்டு செலக்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட போலீஸ் ஸ்டேஷன், ஸோ போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணிவிட்டேன் என்னோடய போலீஸ் ஸ்டேஷன். பின்கோடு நான் செலக்ட் பண்ணுறேன். பின்கோடு நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து மொபைல் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். என்னோடய மொபைல் நம்பரை நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டேன். ஒன்று செக் பண்ணிங்க. அடுத்து இமெயில் ஐடி நான் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி நம்ம லாகின் பண்ணுறதுக்கு கொடுத்தோம், அதே இமெயில் ஐடி தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ இமெயில் ஐடியும் கொடுத்தாச்சு. இமெயில் ஐடியும் கொடுத்துட்டு அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் அவைலபிள் அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. ஸோ இஃப் பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் எஸ் இன் ப்ரெசன்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸா ப்ரெசன்ட் அட்ரஸா அப்படின்னு இருக்கும், எஸ் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாமே செக் பண்ணிக்கங்க, நீங்கள் கொடுத்த அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு, ஏன்னா பாஸ்போர்ட் பழைய பாஸ்போர்ட்டில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஸோ எந்த மாதிரி அட்ரஸ் இருக்குது நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஐ அக்ரி டு ரிசீவ் எஸ்எம்எஸ் அப்டேட்ஸ் ஃப்ரம் பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு இருக்குது, எஸ் கொடுத்துருங்க. ப்ளீஸ் நோட் யூ நாட் ஏபிள் டு சேஞ்ச் ஆர்ஓபி அப்படின்னு இருக்குது, அதாவது நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும். ஸோ ஓகேன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. நேம் ஆஃப் த அட்ரஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட் அட்ரஸ் இதெல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ நேம் அண்ட் அட்ரஸ், அதாவது எமர்ஜென்சி கான்டாக்டில் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் நான் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்கள் டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் கேட்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம். நேம் அண்ட் அட்ரஸ் அப்புறம் மொபைல் நம்பர், இது எமர்ஜென்சி கான்டாக்டுக்காக. ஸோ அதுக்கடுத்தா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா அடுத்தது பாஸ்போர்ட் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது, ஏன்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சோ அல்லது தொலைஞ்சிருச்சோ அல்லது வேறு ஏதாவது டீட்டெயிலுக்காக அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. பாஸ்போர்ட் நம்பர் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் ஓப்பன் பண்ணதுமே செகண்ட் பேஜ்லேயே இருக்கும். ஸோ பாஸ்போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் இஷ்யூ இதெல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்தா டேட் ஆஃப் இஷ்யூ. ஸோ டேட் ஆஃப் இஷ்யூ எந்த வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னு அதிலே இருக்கும், சரிங்களா, உங்கள் பாஸ்போர்ட்லேயே இருக்கும். அதையும் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிங்க. ஸோ நான் இப்போது என்னோடய பாஸ்போர்ட் இஷ்யூ டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை என்டர் பண்ணிடுறேன்.
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, அதாவது முடிவிருந்த காலம், அதாவது உங்களோட பாஸ்போர்ட்டு எப்போ எக்ஸ்பைர்ட் ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அந்த டேட்டும் கொடுத்துருங்க, அது பாஸ்போர்ட்லேயே இருக்குது, கொடுத்துருங்க. பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, அதாவது எங்கே இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே இருக்கும், உங்கள் பாஸ்போர்ட்லேயே இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. ஸோ நான் இப்போது கோயம்புத்தூர் அப்படின்னு இருக்குது, நான் கோயம்புத்தூர் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நம்பர், அதாவது ஃபைல் நம்பர் அப்படிங்கிறது உங்களோட பாஸ்போர்ட்டில் கடைசி பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்று இருக்கும், ஓகேங்களா, ஒரு பார்கோட் இருக்கும், அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ரோலியே இருக்கும் ஃபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபைல் நம்பர் நீங்கள் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிங்க. அந்த ஃபைல் நம்பர்லேருந்து தான் எல்லாமே ஃபெட்ச் ஆகி வரும், சரிங்களா. ஸோ அது ஒரு லாங் டிஜிட்டாக இருக்கும், நீங்கள் அதை பார்த்து என்டர் பண்ணிங்க. ஸோ நான் அதையும் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு நான் இப்போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் நான் அதை செக் பண்ணிக்கிறேன். ஸோ செக் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராப் டவுன் வரேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஆர் கரண்ட் டிப்ளமேட்டிக் அஃபீஷியல் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது நமக்கு வராது, ஓகேங்களா. அதனால் செகண்ட் ஆப்ஷன் டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ எவர் அப்ளைட் ஃபார் பாஸ்போர்ட் பட் நாட் இஷ்யூ, அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் பட் இஷ்யூ ஆகலை அப்படின்னா ஸோ எஸ் கொடுங்க. ஸோ இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், நீங்கள் சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ட்ராப் டவுன் வாங்க. ட்ராப் டவுன் வந்ததும் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்து பாருங்கள். உங்கள்கிட்ட கிரிமினல் கேசஸ் ஏதாவது ஃபைல் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கோர்ட் மூலமாக ஏதாவது போய் பிரச்சனையாக இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ இதில் நீங்கள் படித்து பார்த்துட்டு கொடுத்துங்க. நான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் படித்து பாருங்கள், படித்து பார்க்காத கொடுக்காதீங்க, சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி அதை படிச்சுட்டேன், அதனால் நான் நோன்னு கொடுக்குறேன், சரிங்களா. ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டேன். அடுத்து சேவ் மை டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு அடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அடுத்த பேஜுக்கு வந்தாச்சு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ப்ரிவ்யூ டீட்டெயில், அதாவது இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் ரிசீவ் ஆகும். இது ஃபஸ்ட் பேஜில் இருக்கும், இது லாஸ்ட் பேஜில் இருக்கும். ஸோ இதே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்துக்குங்க, சரிங்களா. ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போவே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா மற்றபடி எதுவும் உள்ள சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் டேட் ஆஃப் இஷ்யூ எல்லாமே கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து அது எதுவுமே ஃபில்லாக இருக்காது. நீங்கள் எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்களோ ஸோ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரும். ஸோ அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர், அப்ளிகண்ட் ஃபோட்டோ, இது எல்லாமே அங்கே நம்ம டைரெக்டாக போயிட்டு பாஸ்போர்ட் சேவா கேந்திராவில் தான் நம்ம எடுப்பாங்க, சரிங்களா. ஸோ பிசிக்கலாக வந்து எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிற டீட்டெயிலும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ உங்களோட ஃபாதர் நேம் கரெக்டாக இருக்கா, மதர் நேம் கரெக்டாக இருக்கா, ஸ்பௌஸ் நேம் கொடுத்துருந்தீங்கன்னா ஸ்பௌஸ் நேம் கரெக்டாக இருக்கா, அது எல்லாமே பார்த்துங்க. அடுத்து உங்கள் அட்ரஸ், நான் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அட்ரஸும் நான் பார்த்துட்டேன், ஓகேங்களா. ஸோ நான் எல்லாமே செக் பண்ணிவிட்டேன். அடுத்து நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது நீங்கள் என்டர் பண்ணுறப்ப தப்பாக என்டர் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிவியஸ் அப்படின்னு இருக்கும், ப்ரிவியஸ் கொடுத்து நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் பர்த், அதாவது நம்மளோட டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் பர்த் சர்டிஃபிகேட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிரைவிங்கு, பேன் கார்டு, இது எல்லாமே இருக்கும், நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது 10th 12th மார்க் ஷீட் கொடுக்கலாம். இதுலேருந்து ஆதாரை வந்து எடுத்துட்டாங்க. ஆதார் வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கான ஒரு ப்ரூஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆதார் கார்டை இதுக்கு கொடுக்க முடியாது, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ காலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு கொடுத்து தான் ப்ரூஃப் ஆஃப் பர்த்துக்கு நம்ம செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், அல்லது எலெக்ஷன், அதாவது இபெக் கொடுக்கலாம், அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், அப்படி இல்லை பேன் கார்டு. ஸோ இந்த மாதிரி எதுனாலும் கொடுக்கலாம். உங்களோட 10th 12th மார்க் ஷீட் கூட கொடுக்கலாம், ஓகேங்களா. நான் இப்போது என் பேன் கார்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனெக்சர் ஆர் அஃபிடவிட், அதாவது உங்களோட பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சிருச்சு அல்லது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள்ட்ட அனெக்சர் எஃப் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அந்த டீட்டெயில் படி நீங்கள் அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா அந்த பாக்ஸை நீங்கள் விட்டுருங்க. அடுத்து சேவ் மை டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே நம்மளோட அதாவது எந்த பிளேஸு, அக்ரி, இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் அதையும் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி அக்ரி கொடுத்துட்றேன். அக்ரி கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. ஒரு அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. ஸோ அப்படியே ட்ராப் டவுன் வந்ததும் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம கொடுத்தது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இது இருக்கும். நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க, கம்பல்சரி பிரிண்ட் கொண்டு போகணும், சரிங்களா. ஸோ நான் இந்த பிரிண்ட்டு நான் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் ப்ரிவ்யூ கொடுத்து பார்த்துட்டு ஏதாவது தப்பாக இருக்குதுன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்மிட் ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. நான் சப்மிட் ஃபார்ம் கொடுத்துட்றேன், நான் செக் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே 3 ஸ்டெப் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பே அண்ட் ஷெட்யூல்,
அதுக்கப்புறம் பிரிண்ட் அப்ளிகேஷன் ரெசிப்ட்டு, அடுத்து அப்லோட் சப்டோட்டிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ மொத்தம் 3 கண்டிஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கும். நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்துமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்டேட் பேங்க் அதோட வழியாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியும் ஆன்லைன் பேமெண்ட்ஸு. ஸோ நான் அதை ஓகே கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூ ஹேவ் நாட் டேக்கன் என் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லொக்கேஷன், அதாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு லொக்கேஷன். இப்போது எனக்கு கோயம்புத்தூர் தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்னா நான் வந்து என்னோடய லொக்கேஷன் ஈரோடு அப்படின்னா ஸோ இப்போ நான் ஆல்ரெடி கோயம்புத்தூர் தான் கொடுத்துருப்பேன். பட் இருந்தாலும் இங்கே பிஎஸ்கே ஆர்பிஓ லொக்கேஷன் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து எனக்கு ஈரோடு அப்படின்னே இருக்குது. நான் ஈரோடு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஈரோடு செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே எந்த ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸ் கரெக்டாக இங்கே என்ட்ராயிரும். ஸோ அதுக்கப்புறம் ட்ராப் டவுன் பாருங்கள், பக்கத்துலேயே அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஈரோட்லேயே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி, அதாவது எந்த டேட்டில் அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துடும். ஸோ பாருங்கள், இங்கே ரைட் சைட்லேயே வந்திருக்கும் எந்தெந்த டேட்டுக்கு எங்கெங்கே அவைலபிலிட்டி அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து நியரஸ்ட் எதுவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ கீழே இருக்கக்கூடிய கேப்சா குறியீடை நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. நான் கேப்சா குறியீடு என்டர் பண்ணிவிட்டேன். ஸோ என்டர் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து பேமெண்ட் தான். நமக்கு இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. அதாவது நம்ம இப்போ வந்து வெரிஃபிகேஷனுக்காக எங்கே போவோம் அப்படின்னு முதற்கொண்டு எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ எந்த டேட்டு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம பேமெண்ட் தான் பே பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், பேமெண்ட் ஒன்ஸ் மேட் அவைலபிள் இன் பாஸ்போர்ட் சர்வீஸ் வில் நாட் பி ரீஃபண்டட். அதாவது பே பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? பே அண்டு புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்ததும் ஸோ இங்கே எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ட்ராக் பண்ணலாம். ஸோ பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை ஓகே கொடுத்துங்க. அது ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது உங்களோட பேமெண்ட் பேஜுக்கு வந்தாச்சு. எஸ்பிஐ மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதாவது எந்த கார்டு வேணாலும் வச்சுக்கலாம். பட் எஸ்பிஐ மூலமாக தான், கேட்வே மூலமாக தான் போகும். ஸோ இதில் யூபிஐ அப்படின்னு இருக்கும். அது சார்ஜஸ் எடுக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து நெட் பேங்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ₹6 சார்ஜ் எடுப்பாங்க. எஸ்பிஐ நெட் பேங்கிங்னா சார்ஜஸ் கிடையாது. அதர் டெபிட் கார்டுனா சார்ஜஸ் கிடையாது. கிரெடிட் கார்டுனா ₹17.07 சார்ஜஸ் எடுப்பாங்க. நான் யூபிஐ மூலமாக பே பண்ணிக்கிறேன். ஸோ நான் பே பண்ணிட்டேன். ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. நான் இது ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கேயே பாருங்கள், கிளிக் ஹியர் டு ரிட்டர்ன் டு த பாஸ்போர்ட் சேவா பேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10 செகண்ட்ஸில் அதே ரீடைரக்ட் ஆகிருக்கு இந்த மாதிரி. ஸோ நமக்கு இப்போ ரீடைரக்ட் வந்துருச்சு. ஸோ இதில் பாருங்கள், ஸோ எல்லாமே நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? அப்பாயின்மெண்ட் டேட் முதல் கொண்டு என்ன இஷ்யூக்காக ஸோ எல்லாமே இதில் வந்திருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். இவர் அப்பாயின்மெண்ட் நம்பர் அப்படின்னு வந்திருக்கும். கீழே பாருங்கள். ஸோ இங்கேயே பாருங்கள், பிரிண்ட் அப்ளிகேஷன் ரெசிப்ட் அப்படின்னு இருக்கும். நான் இப்போது இப்போ பாருங்கள், பிரிண்ட் அப்ளிகேஷன் ரெசிப்ட் அப்படி இருக்குது. கெட் எஸ்எம்எஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் கெட் எஸ்எம்எஸ்ன்னு கொடுத்துங்க. ஸோ அடுத்து பிரிண்ட் அப்ளிகேஷனும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் பிரிண்ட் அப்ளிகேஷன் ரெசிப்ட் அப்படின்னு இருக்கும். நான் அதையும் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் வந்துருச்சு, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பேட்ஜ், ஸோ எந்த டைமு எல்லாமே இதுலேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், எனக்கு டேட்டு 4ஆம் தேதி. ஸோ டைமு, ஸோ ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் டைமு எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணிக்கங்க. ஸோ கீழே பிரிண்ட் அப்ளிகேஷன் ரெசிப்ட் அப்படின்னு இருக்கும். நான் இதையும் நான் சேவ் பண்ணி வச்சிட்றேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த ரெசிப்ட்டே சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ட்ராப் டவுன் வந்தது க்ளோஸ் அப்படின்னு இருக்கும். நான் க்ளோஸ் கொடுத்துட்றேன். க்ளோஸ் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எந்த டேட்டு அண்ட் டைமு ஸோ எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அதிலேயே வந்துடும். அந்த ரெசிப்ட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது. ஸோ அதாவது அந்த டேட்டு, அப்பாயின்மெண்ட் டேட்டுக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ராக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்மளோட பாஸ்போர்ட் எப்போ வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்மல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 15 நாளில் வந்து உங்களுக்கு வந்துடும். கம்பல்சரி இதுக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்குது. ரீஇஷ்யூ பண்ணீங்க, சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, தொலைஞ்சிருச்சு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கம்பல்சரி போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னு யாரும் நினச்சிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணலாம், அல்லது தொலைஞ்சிருந்தால் அதுக்கு புதுசாக அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஏதாவது அட்ரஸை சேஞ்ச் பண்ணலாம், ஒய்ஃப் நேம் ஆட் பண்ணலாம், அப்பா நேம் அம்மா நேம் ஏதாவது சேஞ்சஸ் கரெக்ஷன் இருந்தால் பண்ணலாம், டேட் ஆஃப் பர்த் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.